Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல Medical Coding General Guideline part 10 வீடியோ தான் பார்க்க போறோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா 14th guideline பத்தி தான் பார்க்க போறோம். 14th guideline பாத்தீங்கன்னா documentation by clinicians other than the patient's provider. அதாவது ஒரு பேஷண்டோட ப்ரொவைடர் அந்த பேஷண்டோட டாக்டரை தவிர மித்த கிளினிஷியன்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அந்த பேஷண்டோட ஹெல்த் கேர் கண்டிஷன் பத்தி அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து கோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க டாக்குமெண்டேஷன்ல இருந்து எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த கைட்லைன்ல சொல்றாங்க. இதுல ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். பேஷண்டோட ப்ரொவைடர் அதாவது பேஷண்டோட டாக்டர்னு சொல்றது வந்து ஒரு டாக்டர் மட்டும் மென்ஷன் பண்ணி கிடையாது. அந்த பேஷண்ட் பார்க்குற எல்லா எலிஜிபிளான அந்த எம்டிஸ், டிஓ, சர்ஜன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க கன்சல்டன்ட் போவாங்க, கேஸ்ட்ரோ கன்சல்ட் இல்லாட்டி கைன கன்சல்ட் அந்த மாதிரிலாம் டாக்டர் போய் பார்ப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா அந்த எல்லா டாக்டருமே தான் வந்து இங்க பேஷண்டோட ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிளினிஷியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஈஸியான ஒரு வழியில சொன்னோம் அப்படின்னா நர்சஸ் இருப்பாங்க, ரேடியாலஜிஸ்ட் இருப்பாங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து கிளினிஷியன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பேஷண்டோட சார்ட் எடுத்தோம்னா அந்த பேஷண்டோட அந்த கண்டிஷன் பற்றி அந்த டிசீஸ் பற்றி என்னென்ன அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்டோட டாக்டர்ஸும் வந்து சொல்லுவாங்க, எம்டியும் சொல்லியிருப்பாங்க, ரெசிடென்ட்டும் சொல்லியிருப்பாங்க, அதாவது நர்சஸ் அவங்க எல்லாமும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த இன்டர்ன்ஷிப் பண்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு சில டைம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்டோட நோட்ஸ் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட நோட்ஸும் அந்த பேஷண்டோட டாக்குமெண்ட்ல இருக்கும். அதுல எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் கோட் பண்றதுக்கு, எதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி தான் இந்த கைட்லைன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. எதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, எதை வச்சு நம்ம கோட் பண்ணணும் கோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனை வந்து எம்டி இல்லாட்டி டிஓ அவங்க சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கன்ஃபார்மாக நம்ம கோட் பண்ணிக்கலாம், அதை அந்த இன்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம் கன்ஃபார்மாக. ஒரு சில டைம் வந்து ஆர்என் சைன் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்டர்ட் நர்ஸு அந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க டைமிங்கில் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரெண்டு வழி இருக்கு. ஐதர் டாக்டர் வந்து அந்த ஆர்என் சைன் பண்ணதுக்கு கீழேயே வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, ஆமா இவங்க சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட் தான், இதை நான் அக்னாலேஜ் பண்றேன் அந்த மாதிரி சொல்லி எம்டி வந்து சைன் பண்ணியிருப்பாரு. அப்படி சைன் பண்ணியிருந்தா கண்டிப்பா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எந்த எம்டியும் இல்லை டாக்டர் யாருமே வந்து டிஓ சைன் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஆர்என் மட்டும்தான் சைன் பண்ணியிருக்காங்க அந்த பேஜ்ல அந்த டாக்குமெண்டேஷனை அப்படின்னா அந்த டைமிங் வந்து நம்ம அதை வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணி ஃபுல்லா கோட் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் ஒரு மைண்ட்ல மட்டும் வச்சுட்டு அந்த டாக்டர் சப்போர்ட் பண்ற மாதிரி வேற எங்கேயாவது டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பொதுவாகவே வந்து ஜஸ்ட் இப்போ ரேடியாலஜி ரிப்போர்ட்ல மட்டும் இம்ப்ரெஷன்ல மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம கோட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? என்ன இமேஜிங்ல இருந்தோ ரேடியாலஜில இருந்தோ டைரக்டா நம்ம டயக்னோசிஸ் எடுத்து நம்ம கோட் பண்ண மாட்டோம். அதை வந்து பிசிஷியன் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரா, பிசிஷியன் சொல்லியிருக்காரா, அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரா, பிசிஷியன்னா யார் சொல்றேன்னா எம்டி ஆர் டிஓ அவங்க வந்து யாராவது வந்து அக்னாலேஜ் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்களா, அவங்க அசஸ்மெண்ட் அண்ட் பிளான்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் நம்ம எப்பயுமே கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த இடத்துல டாக்டர் சைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருக்கும், அது எங்கே பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்னு மெடிக்கல் ரெக்கார்டே பார்க்காத ஃப்ரெஷருக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். யூஸ்வலாகவே வந்து இடி, ஹெச்என்பி, ப்ராக்ரஸ் நோட் ஆர் டிஸ்சார்ஜ் சம்மரி அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தனித்தனியான நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நோட்ஸுக்கு கீழே லாஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எலக்ட்ரானிக்லி சைன்டு பைன்னு கொடுத்துட்டு அந்த பர்சனோட நேம் கொடுத்துட்டு அவர் வந்து டிஓவா எம்டியா ஆர்என்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனோட கைட்லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஷண்டோட ப்ரொவைடர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அதுலேருந்து தான் டயக்னோசிஸ் எடுத்து நீங்கள் வந்து கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஷண்டோட ப்ரொவைடர் யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே ப்ராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிடுற பாருங்க. ஃபிசிஷியன் ஆர் அதர் குவாலிஃபைடு ஹெல்த் கேர் practitioner legally accountable for establishing the patient's diagnosis. Alright. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பா பேஷண்டோட ப்ரொவைடரோட டாக்குமெண்டேஷன்ல இருந்து தான் டயக்னோசிஸ்க்கு கோட் எடுத்து நம்ம கோட் பண்ண போறோம். அதுல வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு.
ஒரு சில டயக்னோசிஸ்க்கு. அது என்ன மாதிரி எக்ஸப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ பேஷண்ட்டுக்கு ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம 2 கோடு கொடுப்போம். ஒன்னு ஒபிசிட்டிக்கு ஒரு கோடு கொடுப்போம். அப்புறம் பிஎம்ஐ அவங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கான கோடு ஒன்று கொடுப்போம். அண்ட் இப்போ ஆல்கஹால் டிபெண்டன்ட் பேஷண்ட் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் டிபெண்டன்ட்க்கு ஒரு கோடு கொடுப்போம். அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இன்னொரு கோடு என்ன கொடுப்போம் அப்படின்னா பிளட் ஆல்கஹால் லெவல் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கோடு கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 சினாரியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் இது ரெண்டுமே வந்து பிசிஷியன் தான் கண்டிப்பா டாக்குமெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். பிசிஷியன் வந்து அந்த பேஷண்ட்க்கு ஒபிசிட்டி இருக்கு இல்லாட்டி அந்த பேஷண்ட் வந்து ஆல்கஹால் டிபெண்டன்ட் அந்த மாதிரி பிசிஷியன் தான் கன்ஃபார்மா சொல்லியிருக்கணும். நர்ஸ் ரிப்போர்ட்ல இருந்து நம்ம பிஎம்ஐயோ இல்லாட்டி அந்த ஆல்கஹால் லெவல் எவ்வளோ இருக்கு பிளட்ல அப்படிங்கிறதோ அந்த அடிஷ்னல் கோடுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம வேற ஒரு இந்த கிளினிஷியன் ரிப்போர்ட்ல இருந்து கூட எடுத்து கோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸப்ஷன் கோட்ஸ் வந்து நம்ம அந்த கிளினிஷியன்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து கோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துப்போம். பிஎம்ஐ, அதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் கிரானிக் அல்சரோட டெப்த்து, ப்ரெஷர் அல்சரோட ஸ்டேஜ், கோமா ஸ்கேல், அதுக்கப்புறம் NIHSS, அதுக்கப்புறம் சோஷியல் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹெல்த், லேட்ராலிட்டினா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அது, பிளட் ஆல்கஹால் லெவல், அப்புறம் அண்டர் இம்யூனைசேஷன் ஸ்டேட்டஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிசிஷியன் தவிர மற்ற கிளினிஷியன்ஸோட நோட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மேலே சொன்ன இந்த பிஎம்ஐ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மேக்ஸிமம் எந்த நோட்ஸில் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டயட்ரேஷன் அதிகமாக டாக்குமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போது ப்ரெஷர் அல்சர் வந்து நர்சஸ் வந்து அதிகமாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம் ஈஸியாக. கோமா ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன்ஸ் வந்து இடியில் பார்க்கலாம் நம்ம. கோமா ஸ்கேல் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல சொல்லியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நான் இப்ப மேல சொன்ன அந்த அடிஷனல் டயக்னோசிஸ் வந்து இந்த கிளினிஷியன்ஸ் நோட்ல இருந்து எடுத்துக்கலாம். பட் இது கோட் பண்றதுக்கான அந்த மெயினான டயக்னோசிஸ் இருக்கு பாத்தீங்களா, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, ஸ்ட்ரோக், ப்ரெஷர் அல்சர், ஸோ அந்த மாதிரி டயக்னோசிஸ் லைக் ஆல்கஹால் ரிலேட்டட் டிசார்டர் இது எல்லாமே வந்து பிசிஷியன் தான் சொல்லியிருக்கணும். அந்த பிசிஷியன் வந்து ஒபிசிட்டி இல்லாட்டி அல்சர் இருக்கு ஸ்ட்ரோக் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாதான் அதுக்கு அசோசியேட்டடா அதுக்கு அடிஷ்னலான அந்த இந்த மேல சொல்லியிருக்க இந்த டயக்னோசிஸ்ல இருந்து நம்ம கோட் வந்து கொடுக்கணும். இப்ப பிசிஷியன் வந்து ஒபிசிட்டியே சொல்லல அப்படிங்கும் பொழுது நம்ம பிஎம்ஐ மட்டும் தனியா கோட் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும் கோட் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி பிசிஷியன் வந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லல, ஆனா நர்ஸ் தான் ஒபிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஷியன் அக்னாலேஜ் பண்ணாம பிசிஷியன் சொல்லாம நர்ஸ் சொன்ன அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற டயக்னோசிஸ் எடுத்து கோட் பண்ணி அடிஷ்னலா பிஎம்ஐ அந்த மாதிரி கோட் பண்ணக்கூடாது. இந்த மறுபடியும் இங்க நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, ஸ்ட்ரோக், ப்ரெஷர் அல்சர், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்கஹால் ரிலேட்டட் டிசார்டர் இது எல்லாமே டாக்டர் தான் சொல்லியிருக்கணும். கண்டிப்பா டாக்டர் கன்ஃபார்மா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கீழே பிஎம்ஐ கோட் பண்றதோ ஸ்ட்ரோக் ஸ்கேல் கோட் பண்றது அந்த மாதிரி அடிஷ்னலா இவங்க அதர் கிளினிஷியன்ஸ்ல இருந்து எடுத்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். லாஸ்டா என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிஎம்ஐ, கோமா ஸ்கேலு, அப்புறம் அண்டர் இம்யூனைசேஷன் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இங்க சொன்னாங்க இல்லைங்களா, இந்த கோட்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து எப்பயுமே செகண்டரி டயக்னோசிஸா தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். பிரைமரி டயக்னோசிஸா ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி டயக்னோசிஸ்லாம் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயினான அந்த டயக்னோசிஸ் ஒபிசிட்டி, ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் தான் நீங்க ஃபர்ஸ்டா கொடுக்கணும். அதுக்கப்புறமே செகண்டரியா தான் எப்பயுமே இந்த பிஎம்ஐ, இந்த ஸ்கேலு, கோமா ஸ்கேலு இது எல்லாமே அடிஷ்னலா தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். ஸோ இந்த கைட்லைனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸை வந்து அந்த பேஷண்ட்டோட ப்ரொவைடர் டாக்குமெண்டேஷன்ல இருந்து மட்டுமே எடுத்து கோட் பண்ணுவோம். ஒரு சில டயக்னோசிஸ்க்கு நம்ம அடிஷ்னலாக அதர் கிளினிஷியன்ஸ் நோட்ல இருந்து நம்ம எடுத்து கோட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நம்ம 2 பாயிண்ட் நோட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் டயக்னோசிஸ் லைக் ஒபிசிட்டி, ஸ்ட்ரோக்கு, அல்சர் அந்த மாதிரி விஷயங்களை வந்து physician பேஷண்ட்டோட ப்ரொவைடர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற அந்த அடிஷ்னல் டயக்னோசிஸ் ஆன பிஎம்ஐ, அல்சர் ஸ்டேஜ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அதர் கிளினிஷியன் நோட்ல இருந்து நம்ம எடுத்து அடிஷ்னலா கோட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ, கோமா ஸ்கேலு, அதுக்கப்புறம் NIH ஸ்ட்ரோக் ஸ்கேலு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்டரியா தான் நம்ம எப்பயுமே கோட் பண்ணணும்.
ரிமைனிங் கைட்லைன்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.